நிறைய பேர் சம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு ஆன்சர் வரதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னா அவங்க ஒரு சர்டன் லாஜிக்கை ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாம போடுறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. பட் நம்ம குளோபலா எல்லாருக்குமே சம் சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரணும். அந்த ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஒரு சர்டன் லாஜிக்கை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுதான் ரூல் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது இந்த போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் V போர்ட் மாஸ் அப்படிங்கிறது தான். V ஃபார் விண்குலம், B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆஃப், ஆர்டர், D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன் அண்ட் S ஃபார் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர்ல ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் ஒரே ஆன்சர் வரும். இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். விண்குலம் அப்படின்னா என்ன? விண்குலம் இஸ் நத்திங் பட் a bar in an expression. ஒரு எக்ஸ்பிரஷன்ல இப்படி இருக்கு 8 + 3 + 5 பார் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த பார் இன் அன் எக்ஸ்பிரஷன், ஒரு பார் இருக்கு அப்படின்னு சொன்னா அதான் விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த பாருக்கு கீழே என்ன இருக்கோ அதை தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். 3 + 5 8, அப்ப 8 + 8, அதுக்கப்புறம் தான் 8 + 8 16 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். அப்ப விண்குலம் இஸ் நத்திங் பட் a bar in an expression. நெக்ஸ்ட் பிராக்கெட். பிராக்கெட் அப்படின்னு சொன்னா நிறைய விதமான பிராக்கெட்ஸ் இருக்கு. 1 விண்குலம் பிராக்கெட், 2 நார்மல் பிராக்கெட், 3 curly bracket and then 4 ஸ்கொயர் பிராக்கெட். இந்த பிராக்கெட்டையுமே இந்த ஆர்டர்ல தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விண்குலம் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது நார்மல் பிராக்கெட், தென் curly பிராக்கெட் அண்ட் தென் ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஆர்டர்ல தான் நம்ம பிராக்கெட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆஃப். ஆஃப் அப்படிங்கிறது ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர்னா என்னென்ன? ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர், அண்ட் தென் ஸ்கொயரு, கியூப் அப்படிங்கிறது ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது எக்ஸ்போனன்ட் வேல்யூஸ், x², x³ அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாத்தையுமே ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆஃப் அப்படிங்கிறத இருந்தா, இல்ல ஸ்கொயர் ரூட், கியூபிக் ரூட் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, இல்லைன்னா x² x³ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம அடுத்தது பிராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன், அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் தென் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம பண்ணணும். டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் செய்யணும், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன், அடிஷனுக்கு அப்புறம் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர்ல நம்ம ஒரு சம்ம சால்வ் பண்ணும் போது நமக்கு அக்யூரேட் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வரும்.